நீங்கள் யூஜி வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தீங்கன்னா இஃப் யூ பிளானிங் ஃபார் மாஸ்டர்ஸ் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் யூகே வந்து இல் பி அ கிரேட் சாய்ஸ் ஃபார் யூ. ஏன் யூகே கிரேட் சாய்ஸ் அப்படி சொல்கிறேன்னா, யூகே யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இட் ஆல் ஃபுல் ஆஃப் ரீசர்ச் ஓரியன்டட் யூனிவர்சிட்டி. ஸோ உங்கள் ரீசர்ச்க்கும் ப்ளஸ் உங்கள் கேரியர் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிகிரி நீங்கள் யூகேல படிக்கிறதுனால லெட்ஸ் சி வாட் யூ கோயிங் டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் லேர்னிங். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்க மாட்டீங்க. ஸோ 3-4 சப்ஜெக்ட் சேர்ந்து படிப்பீங்க. லைக் மல்டிடிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ் லைக் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இதனால் உங்கள் நாலேஜ் ஒரு ஃபீல்டு இல்லை, ஸோ எல்லா ஃபீல்டும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் சால்விங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணிடுவீங்க. லேபில் ஒர்க் பண்ணும்போது யூ கெட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ உங்கள் கிராஜுவேஷன் யூகேல முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே வந்து லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு செக்டர் மட்டும் இல்லை, நிறைய செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம். லைக் ஆயில் அண்ட் கேஸ், பயோடெக்னாலஜி செக்டர்ஸில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் யூகேல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆர் இன் ஹை டிமாண்ட், லைக் ப்ராசஸ் இன்ஜினியர் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட் சொல்லிட்டு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் யூகேல எந்த யூனிவர்சிட்டி படித்தா நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ யூகே யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா லைக் யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா. இந்த மூணுமே ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் யூகே. அண்ட் இங்கே வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் கேரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் யூகேல அங்கே பிரைட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தியரட்டிக்கலாக படித்தது ப்ராக்டிக்கலாக ரியல் வேர்ல்டு அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, யூகேல பார்த்தீங்கன்னா 2 years ஆஃப் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா இருக்குது. ஸோ உங்கள் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் 2 years அப்போ அங்கே இருந்துக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூகேல பார்த்தீங்கன்னா யோர் டிகிரிஸ் ஆர் ரெகக்னைஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ நீங்கள் யூகேல மட்டும் இல்லை, வேறு எங்கே போனாலும் ஹேவ் அ பிரைட் ப்ராஸ்பெக்ட். ஸோ நீங்களும் யூகேல கெமிக்கல் இன்ஜினியரிங் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இன்டேக் ஓப்பனாக இருக்குது. ஸோ ஃபார் தேட் நீங்கள் வைப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து விசா ப்ராசஸ் வரைக்கும் ப்ராசஸிங் இல்லாமல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.